Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உள்ளமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் நாம் ஆண்டின் பொது காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்து ஆண்டவருடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் நாடி இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்க இருக்கிறோம். பேதுரு தன்னுடைய வாழ்விலே இது உமக்கு வேண்டாம் என்று சொன்ன அதே வார்த்தைகளால் இன்று ஆண்டவரே, நாம் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி ஆண்டவரை விட்டு அகன்று போகாமல் அவரை அண்டி வருகிற, அவரால் அரவணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்வை திருத்தூதர்களின் சார்பாய் ஒப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளினுடைய இறை வாக்குகள் எல்லாம் கொடுக்கின்ற ஒரே ஒரு சிந்தனை இதுதான்: நாம் ஆண்டவரை விட்டு அகன்று போகிறோமா, அல்லது ஆண்டவர்தான் என் வாழ்வு என்று அவரை அண்டி வருகிறோமா என்பதை சிந்தித்தவர்களாக இந்த ஞாயிறு திருப்பலியில நம் குடும்பங்களின் கருத்துகளுக்காகவும் நம் தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த தேவையான அருளையும் ஆசீரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு வழங்க வேண்டுமாய் சொல்லி இப்பலியை தகுந்தவாறு நாம் ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களித்ததை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 15 முதல் 17 மற்றும் 18. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக.
ஏனெனில் மக்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். இளையோர் இதை கேட்டு ஆக்களிப்பார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்று ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறைப்படாது. ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உலகின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக
தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 60 தொடங்கி 69 வரை. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
அகன்று போகலாமா? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இந்த ஞாயிறு திருப்பலியின் வழியாக பெற்றுமகிழ வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய அருள் நிறைவாய் நம் குடும்பங்களில் தங்க திருப்பலியிலே நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். நான் ஆண்டவரை விட்டு அகன்று போகிறேனா அல்லது ஆண்டவரை அண்டி வருகிறேனா என்பதுதான். நம்முடைய வாழ்க்கை சூழலை சிந்திக்கிற பொழுது 2007ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒடிசா மாநிலத்தில் கந்தமால் என்ற பகுதியில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக நடைபெற்ற மிக கொடூரமான தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாது. 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஏறக்குறைய 700 வீடுகளும் 100 நிறுவனங்களும் தீக்கு இரையாக்கப்பட்டு அடிமட்டத்தோடு அழிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். அந்த பின்னணியில்தான் அடுத்த ஆண்டு என்று சொல்லப்படுகிற 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற மிக கொடுமையான தாக்குதலில் எவ்வளவோ மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். 395 ஆலயங்கள் முழுமையாக பாதிப்புக்கு உள்ளானன. 5600 வீடுகள், 13 கல்வி நிறுவனங்கள் எரித்து இடித்து தரமாட்டமாக்கப்பட்டன. 11000 மக்கள் அவதிக்குள்ளானது மட்டுமல்ல, 54000 மக்கள் தங்களுடைய உயிரை காத்து கொள்ள ஓடி ஒளிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தன. 310 கிராமங்கள் மிக பாதிப்புக்குள்ளான கிராமங்களாக அறிவிக்கப்பட்டன. இப்படியாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழலில் அங்கு இருக்கிற மக்கள் அத்துணை பேரும் ஆண்டவர் இயேசுவை விட்டு அகன்று போகவே இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் எங்களை துன்புறுத்தினாலும், எவ்வளவு தூரம் எங்களை அடித்து ஒடித்து எங்களை மூளையில் உட்கார வைத்தாலும், நாங்கள் நம்பி வாழுகிற எங்கள் கடவுளை விட்டு நாங்கள் எங்கும் போக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு நடந்த சூழலில் பத்திரிகையாளர்கள் ஒருவரை பார்த்து கேட்கிறார், இவ்வளவு தூரம் நடக்கிறதே, நீங்கள் எப்படி இந்த கத்தோலிக்க நம்பிக்கையில ஆழமாய் ஊன்றி இருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எங்களை இந்த இடத்தை விட்டு அகற்றினாலும் கூட நாங்கள் எங்கள் ஆண்டவரை விட்டு அகன்று போக மாட்டோம். எங்களை இந்த இடத்தை விட்டு அவர்கள் விரட்டி அடித்தாலும் எங்கள் கடவுளை விட்டு நாங்கள் எங்கும் விட்டு போக மாட்டோம். ஏனென்றால் எங்களை வழிநடத்துகிற கடவுள் எங்களோடு என்றும் இருப்பார், அவர் எங்களை விட்டு செல்ல மாட்டார் என்று பதில் கொடுத்தாராம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வாக்குகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை இன்னும் ஆழமாய் சிந்தித்து பார்க்க, இன்னும் ஆழமாய் யோசித்து பார்க்க, இன்னும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வை சற்று ஒருபடி மேலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளையும் வாழ்வினுடைய வாய்ப்புகளையும் நமக்கு வழங்குகின்றன. குறிப்பாக எரேமியா நூலில் 30ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், நாம் உங்கள் கடவுளாயிருப்போம், நீங்கள் நமது மக்களாயிருப்பீர்கள் என்று நாம் வழக்கு மொழியில் சொல்லுகிறோமே, அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்று. அதே போன்று விடுதலை பயண புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகளில் இவ்வாறு வாசிக்கிறோம், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று அங்கே கடவுள் தன்னை மாபெரும் மக்களின் கடவுளாய் வெளிப்படுத்துகிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் 3ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். ஆக விவிலியம் முழுமையாக நாம் பார்க்கிறோம், கடவுள் தன்னுடைய மக்களை தன் சொந்த உரிமை பேரான மக்களாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தன்னுடைய மக்களை ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, கடவுள் விட்டு போவதில்லை.
திருப்பாடல்கள் 121 1 to 6 வரை உள்ள இறை வார்த்தைகளில் எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லுகிற அந்த திருப்பாடலில் இஸ்ரவேலரை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை. இப்படி என்றால் அவர் என்றுமே நம்மை விட்டு விட்டு போகின்ற கடவுளாக இல்லை. நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிற, காலம் முழுவதும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவராகத்தான் இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறது இந்த விவிலிய வார்த்தைகள். விடுதலை பயண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் எழுப்பிய கூக்குரலை கடவுள் கேட்டார், அந்த கூக்குரலுக்கு கடவுள் செவிசாய்த்தார் என்று பார்ப்பதுதான் விடுதலை பயணத்தினுடைய விடுதலை வரலாறாய் அமைகிறது. ஆக இப்படியாய் போகிற இந்த விவிலியத்தினுடைய பயணங்களில் நாம் பார்க்கிறோம், இறைவன் எப்பொழுதும் எங்கும் தன் மக்களை கைவிடுவதில்லை என்று நீங்களும் நானும் அத்தகைய கத்தோலிக்க விசுவாச மறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பலிபூசையெல்லாம் இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறார், இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடலையும் இரத்தத்தையும் இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாய் நமக்கு வழங்குகிறார் என்பதைத்தான் உணர அழைக்கின்றது இந்த திருப்பலி. அன்புக்குரியவர்களே, பழங்காலத்து பாடலில் பார்க்கிறோமே, பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லையே. இந்த பூசை பழி போல ஒரு பாக்கிய செல்வத்தை நம்முடைய வாழ்வில் நாம் என்றுமே பெற முடியாது, எப்பொழுதும் பெற முடியாது. அத்தகைய இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் தான் இந்த கடந்த 3 வாரங்களிலும் இன்றும் கூட நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம் என்று சொன்னால், அந்த வாழ்வு தரும் இயேசு ஆண்டவர் இன்று தன் சீடர்களோடு போதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அவரை விட்டு அகன்று போகிற ஒரு சில சீடர்களை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? இந்த வார்த்தையை இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், யோசுவா தன்னுடைய முழுமையான கடவுள் மீது கொண்டிருந்த அந்த பற்றுறுதியையும் நம்பிக்கையும் ஆழமாய் வெளிப்படுத்துகின்றார். யோசுவா இறைவாக்கினருடைய நூலிலே நாம் பார்க்கிறோம், 24ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே, நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி கடவுளை விட்டு அகன்று போகாத, கடவுளை அண்டி அரவணைத்து நாடி தேடுகிற ஒரு குடும்பமாய் யோசுவாவினுடைய குடும்பம் இருப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் அதே போல அந்த மக்கள் அத்துணை பேரும் மாற வேண்டும் என்பதைத்தான், அம்மக்கள் அத்துணை பேரும் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் யோசுவா தன் வாழ்விலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களோடு வாழும் எமோரியனின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். நாம் பார்க்கிறோம், கடவுளை அண்டி வராத மக்கள் எல்லாம் அன்றைய நாளிலே அகன்று போனார்கள். அவர் பாபிலோனிய அசிரிய அடிமைத்தனத்துக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள் என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தையில இவ்வாறு வாசிக்கிறோம், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான் என்று சொல்லி. அதே போல லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை புரிய முடியாது. கடவுளுக்கும் இந்த உலகத்திற்குமாய் நம்ம பணிவிடை புரிய முடியாது. எனவேதான் அங்கே யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் கடவுளை விட்டு அகன்று போனீர்கள் என்றால் கடவுளுக்கு ஊழியம் புரிய முடியாது. எனவே இவை எல்லாவற்றையும் கேட்ட மக்கள் எல்லோருமாக அங்கு பாருங்கள், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார், நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்று சொல்லி கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களிடமாய் அங்கே யோசுவாவினுடைய தலைமையிலே மக்கள் இறைவனிடத்தில் தங்களை ஒப்படைக்கிறார்கள். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசு தன்னுடைய முழுமையான உடனுறுப்பை கொடுக்கிறார். திருவிடல் திருரத்தத்தின் வழியாய் நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று கொடுத்த போதும் கூட இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 69வது இறை வார்த்தையில முழுமையாய் தங்களுடைய வாழ்வை திருத்தூதர்கள் ஒப்படைக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு என்ன நிகழுகிறது என்ற நற்செய்தியில பார்க்கிறோம், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை கேட்டு இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று இயேசுவை விட்டு அகன்று போகிற சீடர்களை பார்க்கிறோம். இதை பார்த்த இயேசு
தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று. அதற்கு தான் பேதுரு பதில் மொழி அளிக்கிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. பேதுருவினுடைய வாழ்க்கையை சற்று ஆழமாய் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போது இயேசு தன்னுடைய சாவை 3 முறை அறிவித்தாரோ அப்போது, ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம் என்று அவரை தடுத்தவர் இன்று அவரை விட்டு அகன்று போக முடியாதவரா என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இதுதான் அன்புக்குரியவர்களே உச்சகட்டமான இறைவனுடைய சீடத்துவ வாழ்வினுடைய மையமாயிருக்கிறது. நாம் எல்லாருமே நம்முடைய கத்தோலிக்க துருஅவையினுடைய மரபில்லை, கத்தோலிக்க துருஅவையினுடைய நம்பிக்கையில ஆழமாய் வேரூன்றி இருக்கிறோம் என்று சொன்னால் இன்று சபைகளுக்கு நோக்கி எந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் போக மாட்டோம். ஆனால் இன்று நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை விட அந்த கண்முன் இருக்கிற மனிதன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் அதிகம். பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், அருள் பணியாளர்கள் சரியாக மறைவுரை ஆற்ற இயலவில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அருள் பணியாளர்களை நம்பி இருக்கிறீர்களா அல்லது ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்களா? பல நேரங்களில் நாம் சிந்திக்கிறோம், ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தான் வாழ வேண்டும். அருள் பணியாளராக இருக்கிற நாங்களும், அருள் பணி வாழ்வினரை ஏற்று இருக்கிற அத்தனை பேரும், பொதுநிலையினராக இருக்கிற மக்கள் அனைவருமே நாம் ஆண்டவரின் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கிற பொழுதுதான் என் வாழ்வும் உங்கள் வாழ்வும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்ப்போமே, நாம் ஆண்டவரை விட்டு அகன்று போகிறோம். ஏன் கத்தோலிக்க திருஅவையில் இருக்கிற நாம் அத்துணை பேருமே எல்லா நேரங்களிலும் கடவுளை நோக்கி தான் இருக்கிறோமா என்று சிந்தித்தால் நிச்சயமாய் கிடையாது. ஏனென்றால் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம், இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள். அப்படி என்றால் நாம் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலக காரியங்களில் நாட்டமும் தேடலும் நாடி செல்லுகின்ற பண்பும் கொண்டவர்களாயிருக்கிறோம். எனவே ஆண்டவரை தேடி போக முடியாதவர்களாயிருக்கிறோம். எனவே தான் பார்க்கிறோம், விடுதலை பயண புத்தகத்தில் 10 கட்டளைகளை கடவுள் வழங்குகிறார். அதில் முதல் கட்டளை என்ன அன்புக்குரியவர்களே? முதல் கட்டளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. இந்த ஒரு கட்டளையை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் மனசாட்சிபடி கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகில் வாழுகிற நிறைய பேர் நம்முடைய கத்தோலிக்க திருஅவையில் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறோம் என்பதுதான் புரியும். கையில் கயிறை கட்டிக்கிறது, தாயத்தை மந்திரிச்சுக்கிறது, கழுத்தில் கண்டதை தொங்க விட்டுக்கிறது, அங்கே போனால் சரியாகும் இங்கே போனால் சரியாகும் என்று பல்வேறு வேற்று தெய்வங்களை நாடி தேடுகிற பண்பு இன்று அதிகமாக இருக்கிறது. செய்வினை, பெள்ளி சூனியம், ஏவல் என்று விவிலியத்திலே லேவியர் நூலிலே கொடுக்கப்பட்ட அருவருக்கத்தக்க செயல்களை எல்லாம் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவரை விட்டு அகன்று போகவில்லை என்றால் சொல்ல முடியும். நாம் எப்பொழுதெல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியே போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை விட்டு அகன்று போகிறோம் என்றுதான் அர்த்தம். அந்த அகன்று போகாத நிலையை கடவுள் உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அந்த இயேசு என்றும் நம்மோடு இருக்கிறார் என்கிற உச்சகட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாம் மேற்கொள்ளதான் இந்த நற்கருணையையே வழங்கினார். அன்புக்குரியவர்களே, அந்த நற்கருணையை பற்றி சொல்லுகிற பொழுதுதான் அவர்கள் எழுந்து போனார்கள். இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் ஆழமாய் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இயேசு மிக தெளிவாய் ஒன்று சொல்லுகிறார், யார் யார் இப்படி பேசுகிறார்கள் என்பதையும் யார் தம்மை காட்டி கொடுக்க போகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இப்போ நம்மெல்லாம் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எண்ணத்தை மனசில் வச்சிருக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி சிந்திக்கிறோம், எதை நோக்கி நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு இருக்கிறது என்பதை இயேசு மிக தெளிவாய் உணர்ந்திருக்கிறார் என்பதை நாம் இன்றுமே மறந்துவிடக்கூடாது. எனவே தான் லேவியருக்கு எழுதிய நூலில் 26ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை, உங்கள் நடுவே நான் உலவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எந்த கடவுள் நமக்கு கொடுப்பார் சொல்லுங்க? நம்முடைய யாவே இறைவன் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நம் அத்துணை பேருடைய பாவங்களுக்கு பரிகார வழியா அவர் செம்மறியானவரை ஒப்பு கொடுத்தாரே, அந்த இயேசு என்றும் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, கடவுளை விட்டு அகன்று போகக்கூடாது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை விட்டு என்னைக்குமே வெளியில போகக்கூடாது. ஏனென்றால் அது மிகப்பெரிய கடவுளுக்கு எதிரான ஒரு செயல். நாம் நம்முடைய கத்தோலிக்க திருஅவையில் 7 அருள் அடையாளங்களை பார்க்கிறோமே, இந்த 7 அருள் அடையாளங்களும் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவரை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்பதற்காய் கொடுக்கப்பட்டவை என்பதை மறந்துவிடக்கூடாது. திருமுழுக்கு
நற்கருணை, உறுதி பூசுதல், ஒப்புரவு, நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம் என்று இந்த 7 அருள் அடையாளங்களும் கத்தோலிக்க திரு அவையில இறைவனால், இறைமகன் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டது. இது எதுவுமே மனிதரால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது என்பதை நாம் என்றுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அது அருள் அடையாளங்கள். நம்முடைய வாழ்விற்கு தேவையான அருளை கொண்டு வந்து சேர்க்கிற அடையாளங்களாய் அவை திகழ்வதால் தான் நாம் கடவுளை விட்டு இன்னும் அகன்று போகாமல் இருக்கிறோம். இல்லை என்றால் என்றும் அகன்று போயிருப்போம். இந்த அருள் அடையாளங்கள் எல்லாம் எனக்கு தேவை என்று போகிறார்களே, அவர்கள்தான் கடவுளை விட்டு அகன்று போன மக்கள் இனமாய் இருக்கிறார்கள். அன்று பாபிலோனிய அடிமைத்தனத்தில், அசிரிய அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டவர்கள் இன்று கண்ட மனிதர்களுடைய அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டு சிதைந்து சின்னாபின்னமாய் போய் என் கடவுளை இழந்து நிற்கிறோமே என்று சொல்லுகிற மனப்பக்குவத்திலே மாறி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அவ்வளவு துன்பங்களை அனுபவித்த அந்த கந்தமாலில் இருந்த ஒரு சகோதரர் சொன்னாரே, இந்த இடத்தை விட்டு எங்களை அகற்றினாலும் எங்கள் ஆண்டவரை விட்டு நாங்கள் அகன்று போக மாட்டோம் என்று. அத்தகைய நம்பிக்கை வாழ்வுதான் இன்று நமக்கு தேவை. இதைத்தான் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும், பெருவிழாக்களிலும், திருவிழாக்களிலும் நம்பிக்கை அறிக்கையாய் நாம் சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்லுங்க அன்புக்குரியவர்களை. 9 முறை அந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அது கொடுக்கிற ஆசீர்வாதம் அளப்பெரியது. நம்பிக்கை அறிக்கை என்னென்ன? விண்ணகத்தை மண்ணகத்தை மடைத்தெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறேன் அப்படின்னு கொயர் கிளாஸ் சொல்றதோட சேர்ந்து பின்பாட்டு பாடிக்கிட்டே போறதா? உணர்ந்து தெளிந்து புரிந்து நாம் சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கை அறிக்கை ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்து நாம் சொன்னாலே போதும், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையை விட்டு நாம் வெளியே செல்ல மாட்டோம், கடவுளை விட்டு அகன்று போக மாட்டோம் என்பதை தான் இன்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே இன்றைய 2ஆம் வாசகத்தை சற்று ஆழமாயே சிந்திக்க வேண்டும். 2ஆம் வாசகத்திலே கணவன் மனைவியினுடைய அன்புறவையும் திரு அவையினுடைய இயேசுவினுடைய அந்த உறவு ஒன்றிப்பையும் கொடுப்பதாய் அமைந்திருக்கிறதே, இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நம் குடும்பம் கடவுளை விட்டு போனால் நம் திருச்சபை விட்டு வெளியே போகிறோம் என்ற அர்த்தம். குடும்பத்தில் முதல்ல குடும்ப ஜெபம் சொல்லுங்க. குடும்ப ஜெபம் சொல்லாத குடும்பம் எப்படி ஆசீர்வாதத்தினுடைய குடும்பமா இருக்கும்? குடும்பமா உட்காந்து புரணி பேசுறோம்ல, ஏன் குடும்பமாக உட்காந்து ஜெபிக்க கூடாதா? அன்பியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா 5 பேர் வருவாங்க, 10 பேர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நான் எப்படி அவன் வீட்டுக்கு வர்றது? அப்புறம் எப்படி உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும்? அன்புக்குரியவர்களை, நன்றாய் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்ம பூசைக்கு வரும்போது கூட ஆண்டவரை விட்டு அகன்றுதான் இருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு முறையிலும் பூசையில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஜெபம் மீண்டும் மீண்டுமாக உங்களையும் என்னையும் பிடித்து ஆண்டவர் இழுத்து கொண்டு இருக்கிறார். ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறோமே, இப்பொழுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். ஆண்டவரே, நான் உன்னை முழுமையாய் அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆமேன் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக பார்க்கலாம், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறதுக்கு முன்பாக கடவுள் மன்னிப்பை கொடுக்கிறார். நான் பாவங்களால், பலவீனங்களால், குற்றங்களால், குறைகளால் என் கடவுளை விட்டு தூரம் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வானதூதர்கள் புனிதர் அனைவரோடும் சகோதர சகோதரிகளை உங்களோடும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு ஜெபத்தை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில கொடுத்திருக்கிறார். நான் செஞ்ச பாவம் ஒரு சைடு இருக்கு, இந்த பாவத்தெல்லாம் செய்யாமல் புனித வாழ்வு வாழ்ந்தவர்கள் இன்னொரு புறம் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த இரண்டும் சேர்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமே, அதுதான் முழுமையான ஆசீர்வாதத்தின் பயணமாயிருக்கிறது. ஆக முதலிலே திருப்பலி ஆரம்பிக்கின்ற பொழுதே நாம் கடவுளை விட்டு விலகி இருக்கிறோம். எனவே அந்த கடவுளை மீண்டுமாக நான் அண்டி வர இந்த மன்னிப்பை இறைவன் கொடுக்கிறார். அதன் பின்பு இறைவார்த்தையின் வழியாய் கொடுக்கிறார். அதன் பின்பு இயேசுவின் திருவிடல் திருரத்தத்தினால் கொடுக்கிறார். கடைசியில் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது எல்லா ஆசீர்வாதமும் உங்களோடு இருந்து உங்கள் மீது இறங்குவதாக, உங்கள் மீது தங்குவதாக, ஆசீரோடு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு திருப்பலியின் வழியாய் கடவுள் நம்மை என்றும் உன்னை விட்டு நான் பிரியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அத்தகையது ஒரு அன்பு உறவை தான் குடும்பத்தில் கணவன் மனைவியின் உறவாகவும் திரு அவை இயேசுவோடு கொண்டிருக்கின்ற உறவு வாழ்வாயும் நாம் பார்க்கிறோமே, இதைத்தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்னுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு குடும்பத்திலே ஆழமாய் வேரூன்ற வேண்டும். கணவன் மனைவி இடையே இருக்கிற அந்த அன்புறவு என்
கடவுள் மீது இருக்கின்ற அன்புறவினுடைய அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பிரச்சனை, பிரிஞ்சு வாழ்றாங்க. அன்புக்குரியவர்களே, பிரிந்து வாழாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் பாழாய் போய்விடும், மறந்து விடாதீர்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், நம்ம பிள்ளைகளாம் சந்தோஷமா இருக்குன்னு. போய் பாருங்க, உங்க பிள்ளைங்க தனிமையில் அவதிப்படுவதெல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். கடவுள் அதை விரும்புவதற்காக அன்றைய நாளில் கரங்களை பிடித்து உங்களை சேர்த்து வைக்கவில்லை. கணவன் மனைவினுடைய அன்புறவின் வெளிப்பாடாய் இன்றைய 2ஆம் வாசகம் அமைகிறது என்று சொன்னால், நீங்கள் கடவுளோடு இணைந்து வாழத்தான் உங்களுக்கு அன்றைய நாளில் கரங்களை பிடித்து ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நீங்கள் இந்த கரங்களை பிரித்து கொண்டு அகன்று போய்விடுகிறீர்கள். ஆனால் அங்கே அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பேர குழந்தைகள். நீங்கள் குடும்பங்களை மிக எளிதாக பிரித்து விடுகிறீர்கள். என் மகனும் மருமகனும் சேர்ந்து வாழவில்லை, என்னுடைய மகனும் என் மருமகளும் சேர்ந்து வாழவில்லை என்று மிக எளிதாக பிரித்து விடுகிறீர்கள் குடும்பத்தை. ஆனால் உங்கள் பேர குழந்தைகள் மட்டும்தான் அங்கு பாதிப்படைகிறார்கள். எனவே அவர்கள் முழுமையாய் கடவுளுடைய ஆசீரின் பிள்ளையாய் வாழ்வதில்லை. எனவே இன்றைய நாளில் சற்று ஆழமாகவே நம்முடைய வாழ்வை யோசித்து பார்ப்போம். இயேசுவை விட்டு பிரிந்து போக மனமில்லாத திருத்தூதர்களைப் போல நாம் இருக்கிறோமா? அல்லது இன்றைய உலகம் காட்டுகிற சுயநல பார்வை, பொறாமை, அழிவுக்கு உகந்த பாதைகள், அல்லது அடுத்தவரை அடித்து ஒடித்து புடுங்குகின்ற அதிகாரத்துவ வாழ்வு, இவற்றினால் நான் கடவுளை விட்டு பிரிந்து இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழப்போகிறேனா என்று சிந்தித்தால் நாம் அத்துணை வேறுமே எங்கே நிற்கிறோம் என்பதை கடவுள் முன்பாக பரிசோதிக்க முடியும். அப்படி இந்த கடவுளை விட்டு நாம் அகன்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் 4 சிந்தனைகளை நாம் இன்றைய நாளில் கற்றுக்கொள்வோம். முதல் சிந்தனை, நான் என் கடவுளை விட்டு போகக்கூடாது என்று சொன்னால் என் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இதைத்தான் இணைச்சட்ட புத்தகத்தில் 6:5 இவ்வாறு வாசிக்கின்றோம். உன் முழு இதயத்தோடும், முழு வெள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. என் கடவுள் மீது, என் இயேசுவின் மீது, என் மாதாவின் மீது, என் நற்கருணை ஆண்டவர் மீது என் அன்பு ஆழமாய் இருந்தது என்று சொன்னால் அவரை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். இதைத்தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று பவுலடியார் கேள்வி கேட்டு சொல்லுகிறார். நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறிய அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இந்த உறுதியான நம்பிக்கை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்வேன், நம்மிடத்தில் இல்லை அன்புக்குரியவர்களே. எனவேதான் கண்ட மனிதரும் கைகளிலே விவிலியத்தை எடுத்து வந்து நம்மை காலாவதியாய் ஆக்குற சிதறடித்த மந்தைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கடவுளை அன்பு செய்யாதால் தான் நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்ய முடியவில்லை, நம் உறவுகளை அன்பு செய்யவில்லை, நம்மோடு சுற்றி இருக்கிற யாரையும் நம்மால் அன்பு செய்யவில்லை. எனவே நாம் பகைமை பாராட்டுகிறோம். இதன் முதல் சிந்தனை, கடவுளை அகன்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நான் கடவுளை விட்டு அகன்று போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கடவுளுக்கு அடிமையாய் இருக்க வேண்டும். ஆனால் அந்தோ பரிதாபம், நாம் இந்த உலகத்திற்கு அடிமையாய் இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு அடிமையாய் இருந்தோம் என்று சொன்னால் நாம் யாருக்கும் அடிமையாய் இருக்க மாட்டோம். லூக்கா 1:38 இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை மரியா தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக்கினார். எனவேதான் காலம் முழுவதும் மாதா என்ன செய்கிறார்? கடவுளோடு பயணிக்கிறார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறு 3ஆம் அதிகாரம் 7-8 இவ்வாறு வாசிக்கிறோம். எவ்வாறு பவுலடியார் தன்னுடைய வாழ்வு முழுவதும் தன்னை கடவுளுக்கு அடிமையாக்கினார் என்று. எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழக்கிறேன் என்று சொன்னவர்
எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அடிமையாகிற நிலையெல்லாம் குப்பை தான் அன்புக்குரியவர்களை. காசு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், நிலம் இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், பட்டம், பதவி, புகழ், அதிகாரம், பெருமை எல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு நாள் இருக்கும்? நான் கடவுளோடு இல்லை என்று தெரிந்தால் இவை எல்லாம் என்ன செய்கிறது? என்னை கடவுளிடமிருந்து பிரித்தது என்று அன்று உங்களுக்கு புரியும். எனவே உலகத்திற்கு அடிமையாவதை விட நாம் கடவுளுக்கு அடிமையாக வேண்டும். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் பார்த்தோம். கணவன் மனைவியை அன்பு செய்வதும் மனைவி கணவனுக்கு பணிந்திருப்பதும், இதுதான் அடிமையான நிலை. அடிமையான நிலை என்பது நாம் என்னமோ அவருக்கு அடிமையாயிருந்து எல்லாவற்றையும் செய்வது அல்ல. அடிமையாவது என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிதலும் கடவுளுக்கு பணிந்து வாழ்வதும் என்று பார்க்கிறோம். ஆக இரண்டாவது, நாம் கடவுளை விட்டு அகன்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு அடிமையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது சிந்தனை, ஆழமாய் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனையே இதுதாங்க, நம்ம கடவுளை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை. எனவேதான் கடவுளை விட்டு பிரிந்து போகிறோம். இந்த கடவுளை விட்டு பிரிந்து போகிற பொழுது இந்த கண்ணெதிரே உள்ள அத்துணையும் கடவுள் கொடுத்தவையாய் நினைக்கிறோம். ஆனால் கடவுள் கொடுத்தவை கிடையாது. தொடக்க பெற்றோரை பாருங்கள். எல்லா மரக்கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் அதை மட்டும் நீங்கள் உண்ண வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே சாத்தான் ஏமாற்றுகிறான். இதை சாப்பிட்டால் நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள் என்று. அப்படித்தான் நம்மளும் கடவுள் கொடுத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் கடவுள் கொடுத்தது என்று இந்த உலகம் சாத்தானின் வேலைகள் எல்லாவற்றையும் நம்பி கடவுளை விட்டு நாம் போவதால் கடவுளை ஆழமாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். பேதுரு புரிந்து கொண்டார், நாம் இப்போது புரிந்து கொள்ள போகிறோம். பேதுரு என்ன சொன்னார்? நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்ற பொழுது, இல்லை ஆண்டவரே, வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம் இருக்கிறது. ஏனென்றால் வாழ்வுதரும் ஆவியின் ஊற்றாகிய வார்த்தையை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விவிலியம் இருக்கிறதே, இந்த விவிலியம் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை, அவர் உடனிருப்பை, அன்னை கன்னிமரியாவின் பிரசன்னத்தை, அவரின் பரிந்து பேசுதலை, புனிதர்களுடைய தோழமையை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது. எனவே அதெல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம். பேதுருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 10-11 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவராம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அளிக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் அன்புக்குரியவர்களே ஆழமான புரிதல். என் ஆண்டவர், என் கத்தோலிக்க திருச்சபை, என் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று அந்த திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களாய், பிரமாணிக்கம் மிகுந்தவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அந்த திருச்சபையை, கத்தோலிக்க திருச்சபையை ஆழமாய் புரிந்து அதன்படி வாழ வேண்டும். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இந்த இயேசுவை விட்டு, இறைவனை விட்டு அகன்று போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கின்றோம். பாருங்கள், எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வோடும் இறை பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். இந்த வழிபாடு தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய வழிபாடு. கடவுள் நமக்கென்று கொடுத்த இந்த வழிபூசை, ஆண்டவரின் திருவுடல் திரு ரத்தம், இதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து சேர்க்கிற முழுமையான உள்ளார்ந்த வழிபாடு. இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை என்று பார்க்கிறோம். எனவேதான் நாம் இன்றைய நாளில் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே பாருங்கள். இளைஞர்களே, நீங்கள் முதியோர்களுக்கு பணிந்திருங்கள் என்று தொடங்குகிற அந்த இது, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். இதுதான் நமக்கு தேவை. நானும் நீங்களும் இன்றைய நாளில் ஆண்டவரை விட்டு அகன்று போயிருக்கிறோமா இல்லையா என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நான் தாழ்ந்து போயிருக்கிறேனா, வீழ்ந்து போயிருக்கிறேனா, அல்லது தடுமாறி நிற்கிறேனா என்பது புரியும்.
அக்கணமே நாம் உணர்ந்து கொள்வோம், நான் கடவுளோடு இருக்கிறேனா அல்லது கடவுளை விட்டு அகன்று போயிருக்கிறேனா என்று. இந்த அகன்று போகிற நிலைமை நம்மில் உருவாகாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் பொறுப்பல்ல. நீங்களும் நானும் உச்சக்கட்ட அறிவோடு வாழ வேண்டிய அவசியமில்லை. மாறாக எது அவசியம் தெரியுமா? கடவுளின் அருள் மட்டும்தான். எனவேதான் யோவான் நற்செய்தி இன்றைய நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 65வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி எவரும் என்னிடம் வர முடியாது. எனவே கடவுளின் அருளை கேட்போம், கடவுளின் ஆசீரை கேட்போம், கடவுளின் இரக்கத்தை கேட்போம், கடவுளின் மன்னிப்பை கேட்போம். அப்போது அகன்று போன நம்முடைய வாழ்வு கடவுளை அண்டி வருகிற, கடவுளின் அரவணைப்பை தேடுகிற உன்னத வாழ்வாய் அமைய இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் இணைந்து இப்பொழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் பந்தமே இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சி ஆடு பெற்றார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்றார். பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்தது. மனிதவதாரம் உம்மையே தந்தது. என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன். உந்தன் அன்பை சுவைத்தேன். என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகள் எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ வழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழம் மானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாய் திரு அவையாக திகழ செய்கின்றீ. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை ஆசீர்வாதம் மிகுந்ததாய் இப்புகழ்ச்சி வழியில் பெற்று மகிழ்கின்றோ. ஆகவே வானதூத அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியின் புகழை இடையராது அக்களித்து குடிமகிழ்ந்து கொண்டாடி உமக்கு உரிய விகத்தில் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை இந்நாளும் பற்றி கொண்டு இறைவனுடைய பாதங்களில் தஞ்சமடைய இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அன்பு செய்கிற பொழுது, இவருக்கு அடிமையாகின்ற பொழுது, இவரை ஆழமாய் புரிந்து கொள்ளுகிற பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாளும் பயணிக்கிறோம் என்கிற புரிதலையும் புரிந்துணர்வையும் தருகின்ற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மையே நோக்கி கூக்குரலிடுகின்றேன். திருப்பாடலாசிரியர் 85வது அதிகாரத்தில் இறைவனை நோக்கி செபித்தது போல இந்நாள் முழுவதுமாய் இறைவன் நம் ஒவ்வொருவரை வழிநடத்தி அவரது தெய்வீக இரக்கத்தின் மக்களாய் நம் ஒவ்வொருவரை மாற்ற இந்த அருமையான தெய்வீக திருப்பலியின் ஆற்றல், இந்த திருப்பலியினுடைய முழுமையான ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புமாறு இவ்வேளையில் நம்மையே முழுமதையாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவே, எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை விட்டு அகன்று போகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழாமல் உம்மை அண்டி வருகின்ற, உம்மை நாடி தேடுகின்ற, உம்மிடத்திலே தஞ்சம் அடைகிற நீரே எம் ஆண்டவர், நீரே எம் இறைவன் என்று சொல்லி புனித தோமையாரை போல நம்பிக்கை வாக்குறுதியை வெளிப்படுத்தவும், இன்றைய நற்செய்தியில் பேதுருவை போல யாரிடம் செல்வம் ஆண்டவரே, வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி நாங்கள் முழுமையாய் உம்மை பற்றி கொள்ளவும், இந்த நாளினுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காய் நீர் கொடுக்க உம்மிடத்திலே செபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் அன்பு இறைவனே, இந்த அருமையான பொழுதுல என் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, உம்மை விட்டு அகன்று போகக்கூடிய அத்துணை உலக காரியங்களையும்
நாங்கள் எங்களிடமிருந்து விடுவித்து உமையே பற்றி கொள்ள உமையே அண்டி வருவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் வழங்குவீராக. பேதுரு முதல் திருமுகத்துல 5-6 இறை வார்த்தையில நாங்கள் பார்க்கிறோமே, வல்லமை மிக்க ஆண்டவருடைய கரத்தின் கீழே உங்களை ஒப்படையுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். எங்களை முழுமையாய் ஒப்படைக்கிறோம் இயேசுவே. உம் வல்லமை மிக்க கரம் எங்களை ஆண்டு நடத்தட்டும், வழி நடத்தட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும், கரமிடைத்து வழி நடத்தட்டும். உம்மை அன்றி நாங்கள் எங்கும் செல்ல முடியாது என்று நீர் உறுதி செய்யும் ஆண்டவரே. இன்றைய முதல் வாசகத்துல யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி முழுமையாய் தங்களை ஒப்படைத்தார்களோ, அதே போல நாங்கள் இன்றைய நாளில் ஒப்படைக்க எங்களுக்கு ஆசி வழங்கும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாங்கள் வாசித்தது போல அன்பு செய்தலும் பணிந்து வாழ்தலும் கீழ்ப்படிதலும் தான் ஆண்டவரிடத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பது போல நாங்கள் ஆண்டவரே உமக்கு அடிமையாயிருந்து உம்மை புரிந்து கொண்டு உம்மை அன்பு செய்து உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு என்றும் உம்மை விட்டு அகலாதவாறு எங்களை அரவணைத்து ஆண்டு நடத்த உம்மை தேடி வரச் செய்வீராக. இயேசுவே, பிள்ளைகளுக்காக பேர குழந்தைகளுக்காக அவர்தம் நல வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் குறிப்பாக பிரிந்த குடும்பங்கள் அனைத்தும் சேரும்படியாக, பிரிந்திருக்கிற உறவுகள் சேரும்படியாக, பிரிந்து வாழுகிற உடன்பிறப்புகள் ஒன்றிணைந்து பயணிக்கும்படியாய் இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாய் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிறைவேற்றும் அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை விட்டு அகலாமல் வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.